ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி கிராஸோ தமிழ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பாலோட டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கேமான பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சினோ ரீஜனை சேர்ந்த நம்ம பால் இவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு போக்கேமான் ட்ரைனர். இவர்கிட்ட வந்து பார்த்தோம்னா நிறைய போக்கேமான்ஸ் வந்து இருக்குது. அதுலேயும் நம்ம பால் வந்து பார்த்தோம்னா அவரோட போக்கேமான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பார். அதனால் ரொம்பவே வீக்காக இருக்க போக்கேமான் எல்லாத்தையுமே அவர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவார். அப்படி இல்லாட்டி வேறு யாருக்காவது அந்த போக்கேமான்ஸை வந்து கொடுத்துருவார். ஸோ இதனால தான் பாலோட போக்கேமான்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் எதை வச்சு இந்த டாப் 5 லிஸ்ட்டை வரிசைப்படுத்தியிருக்கேன்னா, பாலோட போக்கேமான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுங்களோட பவர்ஃபுல் மூவ்ஸ் மற்றும் அதுங்களோட பேட்டில் வச்சு தான் வந்து இதை நான் வரிசைப்படுத்தியிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆனரபிள் மென்ஷன் வந்து இருக்குது. அது என்னன்னா நம்ம பாலோட நிடோக்கிங். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாகவே பாய்சன் அண்ட் கிரவுண்ட் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இது வந்து பார்த்தோம்னா லெஜெண்டரி டைட்டன் சொல்லி அழைக்கப்படுற ஒன்றான ரெஜிஸ்டீலுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணியிருக்கு. ஒரு கட்டத்தில் நம்ம பாலுக்கும் பிரைமேட் கிங் பிராண்டனுக்கும் பயங்கரமான பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த டைம் நம்ம பிராண்டன் வந்து ரெஜிஸ்ட்ரியில் வந்து சூஸ் பண்ணார். இதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம பால் சூஸ் பண்ண போக்கேமான் தான் நிடோக்கிங். இது வந்து அந்த ரெஜிஸ்ட்ரிலுக்கு வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக டஃப் கொடுத்து பேட்டில் பண்ணிடுச்சு. இதை பார்த்து நம்ம பிராண்டனே வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. ஸோ இதோட பவர்ஃபுல் மூவ் எது வந்து பார்த்தோம்னா எர்த்து பவர். நம்ம பால் கிட்ட இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போக்கேமான் கூட சொல்லலாம். இப்போ டாப் 5 லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். நம்பர் 5ல் இருக்க போக்கேமான் எது வந்து பார்த்தோம்னா ஆஞ்ச்க்ரோ. இது வந்து கம்ப்ளீட்டாகவே டார்க் அண்ட் ஃப்ளைங் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். நம்ம பால் கிட்ட வந்து பார்த்தோம்னா மர்க்ரோ வந்து இருந்தது. அதுலேருந்து எவால்வ் ஆன போக்கேமான் தான் இந்த ஆஞ்ச்க்ரோ. இதோட ஸ்பெஷல் எபிலிட்டியே என்னன்னு வந்து பார்த்தோம்னா சூப்பர் லக் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்கும் வந்து பார்த்தோம்னா போக்கே ரிங்கர் கான்டெஸ்டன்ட் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த டைம் இந்த ஆஞ்ச்க்ரோ வந்து பார்த்தோம்னா அதோட சூப்பர் லக் எபிலிட்டியை ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக சூடோ லெஜெண்டரி போக்கேமான டிராகனைட்டே வந்து பார்த்தோம்னா அது வந்து டிஃபீட் பண்ணியிருக்கும். ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போக்கேமான். ஒரு டைமில் அப்போது நம்ம ஆஷுக்கும் பாலுக்கும் 6 போக்கேமான் பேட்டில் வந்து நடந்திருக்கும். அந்த டைம் நம்ம பால் வந்து இந்த ஆஞ்ச்க்ரோ உதவி மூலமாக நம்ம ஆஷோட குரோட்டியில் வந்து ஈஸியாகவே டிஃபீட் பண்ணியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்கை அட்டாக்ன்ற மூவ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டாப் 4ல் பார்க்க போகிற போக்கேமான் என்னன்னா அர்சரிங். இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். ஒரு கட்டத்தப்போ நம்ம பாலுக்கும் பிராண்டனுக்கும் பயங்கரமான பேட்டில் நடந்தது. அந்த டைம் லெஜெண்டரி டைட்டன்ஸ் ஆன ரெஜிஐஸ் மற்றும் ரெஜிராக் இது ரெண்டுத்துக்கும் அகேன்ஸ்டாக நம்ம அர்சரிங் வந்து பயங்கரமாக பேட்டில் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஷுக்கும் பாலுக்கும் நடந்த 6 போக்கேமான் பேட்டில் அப்போது இந்த அர்சரிங் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷோட திட்ட 3 போக்கேமான்ஸை வந்து டிஃபீட் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்கான போக்கேமான்ஸான ஸ்டெராப்டர், பசில் மற்றும் பீகாச்சு மாதிரியான போக்கேமான்ஸை வந்து டிஃபீட் பண்ணியிருக்கு. ஈவன் சினோ லீக் அப்போ என்ன நடந்ததுன்னா நம்ம பாலுக்கும் பேரிக்கும் பேட்டில் நடந்தது. அந்த டைம் இந்த அர்சரிக்கும் நம்ம பேரியோட இட்மான் லீக்கும் பயங்கரமான பேட்டில் நடந்தது. ஸோ அந்த பேட்டிலில் வந்து இந்த அர்சரிங் தான் வந்து வின் பண்ணிடுச்சு. இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு போக்கேமான். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பெஷல் எபிலிட்டியான கட்ஸை வந்து இதை ஆக்டிவேட் பண்ணதுனால இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டாப் 3ல் பார்க்க போகிற போக்கேமான் என்னென்னு வந்து பார்த்தோம்னா டிராப்பியன். இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு பாய்சன் அண்ட் டார்க் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். நம்ம பால் கிட்ட இருக்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு போக்கேமான் கூட சொல்லலாம். ஏன்னா சினோ லீக் அப்போது நம்ம பாலுக்கும் ஆஷுக்கும் பயங்கரமான பேட்டில் நடந்தது. அந்த டைம் இந்த டிராப்பியன் போக்கேமான் வந்து நம்ம ஆஷோட 3 போக்கேமானை வந்து ஈஸியாகவே வந்து டிஃபீட் பண்ணிடுச்சு. அந்த அளவுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போக்கேமான். இதை பார்த்த நம்ம ஆஷே வந்து பார்த்தோம்னா செம ஷாக் ஆகிட்டாரு. லைக் பசில், ஸ்டெராப்டர் மற்றும் டொட்டேரியா மாதிரியான பவர்ஃபுல் போக்கேமானே வந்து பார்த்தோம்னா டிஃபீட் பண்ணிடுச்சு. இதோட பவர்ஃபுல் மூவ் வந்து எது பார்த்தோம்னா பின் மிசைல் மற்றும் டாக்ஸிக் ஸ்பைக்ஸ் தான் வந்து இதோட பவர்ஃபுல் மூவ்ஸ். இப்போ நம்ம டாப் 2ல் பார்க்க போகிற போக்கேமான் என்னென்னா டொட்டேரா. இது வந்து கம்ப்ளீட்டாகவே கிராஸ் அண்ட் கிரவுண்ட் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். நம்ம பாலோட ஒரு ஸ்டார்டர் போக்கேமான் தான் இந்த டர்ட்விக். அதோட ஃபைனல் எவால்யூஷன் தான் இந்த டொட்டேரா. இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு போக்கேமான். ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம பால் வந்து பார்த்தோம்னா சினோ லீக் சாம்பியனான சைந்தியா கிட்ட வந்து பார்த்தோம்னா சேலஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ நம்ம சைந்தியாவோட ரொம்ப ஸ்ட்ராங் போக்கேமானான காச்சாம்ப் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம பால் அவரோட டொட்டேராவை வந்து சூஸ் பண்ணுவார். இந்த டொட்டேரா வந்து பார்த்தோம்னா நம்ம சைந்தியாவோட காச்சாம்பை வந்து பயங்கரமாக டஃப் கொடுத்து பேட்டில் பண்ணியிருக்கோம். இதை பார்த்து நம்ம சைந்தியாவே வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் டேக் பேட்டில் ஈவெண்ட் வந்து நடக்கும். அந்த டைம் நம்ம ஆஷ் அண்ட் பால் மட்டும்தான் ஒன்றா இருப்பாங்க. அந்த டேக் பேட்டில் ஈவெண்ட் அப்போ நம்ம பால் அவரோட டொட்டேராவோட உதவி மூலமாகவே
ஆப்பனண்ட்டோட 2 போக்கேமானான ஃபேர்ஃபெச்சர் மற்றும் குரோக்னக் இந்த போக்கேமான வந்து ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடும் இந்த டொட்டேரா. இதோட டொட்டேரா என்னதான் இந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இதுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆஷோட குரோட்டிலுக்கு வந்து ஒரு மென்டாராக வந்து செயல்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் அப்போது நம்ம ஆஷுக்கும் பாலுக்கும் அந்த பேட்டிலில் இந்த டொட்டேரா வந்து நம்ம ஆஷோட கிளைஸ்காரை வந்து ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடும். இதோட பவர்ஃபுல் மூவ் எது வந்து கேட்டோம்னா லைக் ஜிகா ட்ரெயின் மற்றும் ஃப்ரென்சி பிளான்ட்ன்றது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் இது. இப்போ நம்ம டாப் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற போக்கேமான் என்னன்னா நம்ம பாலோடைய ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு போக்கேமான். ஸோ எலக்ட்ரிக் வயர். இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு எலக்ட்ரிக் டைப் கொண்ட போக்கேமான். நம்ம பால் கிட்ட எல்கிட் வந்து இருந்தது. அந்த எல்கிட்டோட ஃபைனல் எவல்யூஷனான போக்கேமான் தான் இந்த எலக்ட்ரிக் வயர். நம்ம பால் வந்து இந்த எலக்ட்ரிக் வயரை சினோ லீக்காகவே பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ சினோ லீக் அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம பாலுக்கும் பேரிக்கும் அந்த பேட்டிலில் நம்ம பாலோட எலக்ட்ரிக் வயர் வந்து நம்ம பேரியோட எம்போலியான ஈஸியாகவே வந்து டிஃபீட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சினோ லீக்கில் ஆஷுக்கும் பாலுக்கும் அந்த பேட்டிலில் இந்த எலக்ட்ரிக் வயர் நம்ம ஆஷோட 2 போக்கேமான் ஆன கிளைஸ்கார் மற்றும் பீகாச்சுமே வந்து டிஃபீட் பண்ணிடும். இது வரைக்கும் நம்ம ஆஷ் பேட்டில் பண்ணதுலேயே பாலோட எலக்ட்ரிக் வயர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போக்கேமானாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனோம்னா எலக்ட்ரிக் வயர் வர்சஸ் இன்ஃபர்னீப் பேட்டில் வந்து பயங்கர எப்பிக்காக இருந்திருக்கும். அந்த டைம் நம்ம எலக்ட்ரிக் வயர் வந்து பார்த்தோம்னா அதோட பவர்ஃபுல் மூவான தண்டர் மூலமாக இந்த இன்ஃபர்னீப்பை சிவியரான டேமேஜை வந்து ஏற்பட்டிருக்கும். ஈவன் அந்த சினோ லீக்லே தான் வந்து பார்த்தோம்னா நம்ம பாலோட எலக்ட்ரிக் வயர் வந்து அதோட ஸ்பெஷல் எபிலிட்டியான மோட்டார் டிரைவுமே வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஃபர்னேப்போட ஸ்பெஷல் எபிலிட்டியான பிளேஸை ஆக்டிவேட் பண்ணி அட்டாக் பண்ணாலும் அது முன்னாடி நின்று சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு போக்கேமான்னா அது இந்த எலக்ட்ரிக் வயரும் சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. இதோட பவர்ஃபுல் மூவ் எதுன்னு கேட்டோம்னா பிரிக் பிரேக். அது செம ஸ்ட்ராங்கான ஒரு மூவ். ஸோ அவள் தான் கைஸ். ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா நம்ம பாலோட டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கேமான்ஸோட லிஸ்ட். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷோட போக்கேமான்ஸ் பற்றின வீடியோ வந்துருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.